ஒரு குட்டி எறும்பு எப்படி சீனிக்கட்டியை எப்படி ரசித்து சுவைக்கிறது என்பதையும், எறும்புகள் குளிர்காலத்தில் தங்கள் உணவை சேமிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதையும் உணர்த்தும் கதைதான் செம இனிப்பு. ஒரு குறும்புக்கார தேனீ, அதற்கு மிகுந்த பசி. பசியுடனும் வருத்தத்துடனும் தேனீ எங்கெங்கோ தன் உணவான தேனைத் தேடி அலைகிறது. இறுதியில் அதற்கு தேன் கிடைத்து விடுகிறது. தேனீக்கு எவ்வாறு தேன் கிடைத்தது, தேன் கிடைத்தவுடன் தேனீ எவ்வாறு மகிழ்ச்சி கொள்கிறது என்பதை கூறும் கதைதான் தேனீயின் பசி. ஹாய் குட்டீஸ். வாசி நேசி யோசி. வாசிப்பு இயக்கம் முதல் கட்ட புத்தகம் நுழை 2. குகையும் குள்ள நரியும். ஒரு குட்டி குள்ள நரி. அது ஒரு குகைக்கு வெளியே மிகவும் வருத்தத்துடனும் சோகத்துடனும் அழுது கொண்டே அமர்ந்திருந்தது. எதுக்குன்னு தெரியணுமா? உடனே குகையும் குள்ள நரியும் புத்தகத்தை எடுத்து வாசியுங்கள். இட்ஸ் பை ஃப்ரம் யோர் சாந்தி டீச்சர், மடுரை டிஸ்ட்ரிக்ட். லெட்ஸ் மீட் யூ ஆல் வித் another புக். பை. வாசிப்பு இயக்க முதல் கட்ட புத்தகங்கள். புத்தக எண் 4. நான் தோசை சுடுவேன். செல்லக்குட்டிகள் சிலர் ஒவ்வொருத்தரும் அவரவரிடம் உள்ள திறமைகளை சொல்லும்போது, அன்பு என்னும் சிறுவன் அவனிடம் உள்ள திறமையை கூறுவதுதான் நான் தோசை சுடுவேன் என்னும் கதை. ஹாய் குட்டீஸ், வாசி நேசி யோசி. இன்றைய வாசிப்பு இயக்க முதல் கட்ட புத்தகங்கள். புத்தக எண் 5. கொண்டைக்குருவி. அடடா, இந்த கொண்டைக்குருவிக்கு என்னதான் ஆச்சு, அதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்ற கதைதான் கொண்டைக்குருவி. ஹாய் குட்டீஸ். வாசி நேசி யோசி. வாசிப்பு இயக்க முதல் கட்ட புத்தகங்கள். புத்தக எண் 6. இனிப்பு கீரை. ஒரு குட்டி ஆடு, அதன் பேர் கீகி, அதுக்கு பிடிச்ச கீரையை தேடி அலைகிறது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு கீரை கிடைச்சதா இல்லையா, அந்த காட்டுக்குட்டியை யார் தேடி வந்தாங்க அப்படின்னு சொல்றதுதான் இனிப்பு கீரை. இதெல்லாம் தான் இந்த கதையில இருக்கு குட்டீஸ். போய் சீக்கிரமா வாசிங்க. ஹாய் குட்டீஸ், திஸ் இஸ் ஃப்ரம் சாந்தி டீச்சர். வாசி நேசி யோசி வாசிப்பு இயக்கத்தின் முதல் கட்ட புத்தகங்கள் வந்தாச்சு. புத்தக எண் 7. வெள்ளக்கட்டி. ஒரு குட்டி எறும்பு அது போகும் பாதையில ஒரு பெரிய வெள்ளக்கட்டியை பார்த்தது. அந்த வெள்ளக்கட்டியை உருட்டி கொண்டு போய் ருசிக்க ஆசைப்பட்டது. அந்த குட்டி எறும்பால் முடிஞ்சதா இல்லையா, அதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுதான் வெள்ளக்கட்டி கதை. போய் சீக்கிரமா வாசிங்க. பை பை குட்டீஸ். அடுத்த கதையில மீட் பண்ணலாம். ஹாய் குட்டீஸ், ஐ எம் யோர் சந்தி டீச்சர், பஞ்சாயத் யூனியன் மிடில் ஸ்கூல், எஸ் பரைப்பாட்டி, ஃப்ரம் மதுரை டிஸ்ட்ரிக்ட். வாசி நேசி யோசி. இன்றைக்கான வாசிப்பு இயக்க முதல் கட்ட புத்தகம் நுழை 8. புத்தகத்தின் பெயர் எனக்கு பிடிக்கும். ஒரு குட்டி பாப்பா, அவள் பேர் மது. மதுவுக்கு அவள் ஊர் என்றால் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். எதற்கு பிடிக்கும் என்று கேட்டால் அவள் நிறைய காரணங்கள் சொன்னாலும் இறுதியில் அவள் சொல்ற காரணம் நம்மை திகைப்பில் ஆழ்த்துகிறது. அப்படி என்ன சொன்னால் மது, நீங்களே வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். சரி குட்டீஸ், இன்னொரு புத்தகத்துடன் சந்திப்போம். பை. ஹாய் குட்டீஸ், திஸ் இஸ் சந்தி டீச்சர் ஃப்ரம் மதுரை டிஸ்ட்ரிக்ட். வாசி நேசி யோசி வாசிப்பு இயக்க முதல் கட்ட புத்தகம் நுழை 9. புத்தகத்தின் பெயர் படிக்க போன பாம்பு. ஒரு புளிய மரம், அந்த மரத்தில் ஒரு பாம்பு. அந்த பாம்பு எங்கே போனது, ஏன் போனது, எதுக்கு போனது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா படிக்க போன பாம்பு புத்தகத்தை படித்து வாசித்து மகிழுங்கள். பை. மீட் யூ வித் another புக். ஹாய் குட்டீஸ், வாசி நேசி யோசி வாசிப்பு இயக்க முதல் கட்ட புத்தகம் நுழை 10. புத்தகத்தின் பெயர் மீனா கேட்ட தோசை. குட்டி பாப்பா மீனாவிற்கு தோசை என்றால் கொள்ள ஆசை. ஒரு நாள் மீனா அவள் அம்மாவின் காதில் ஏதோ ஒன்று சொல்ல, அதை அவளது அம்மா செய்து கொடுத்தாரா இல்லையா என்பதுதான் இந்த புத்தகத்தில் உள்ள கதை. மீனா அம்மாவின் காதில் என்ன சொன்னான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா உடனே மீனா கேட்ட தோசையை எடுத்து வாசித்து மகிழுங்கள். பை ஃப்ரம் சாந்தி டீச்சர். மீண்டும் வேறு ஒரு புத்தகத்துடன் சந்திப்போம்.